ஆமா என்ன இப்ப வேலைலாம் எப்படி போகுது? வருமானம் எதுவும் இருக்கா? போகுது தம்பி, அப்படி போகுது. கல்யாணம் கச்சேரி காரியங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கையில பைசா வரும். மற்றபடி ரொம்ப விசேஷம்னு சொல்ல முடியாது. முன்னாடி காலத்துலலாம் வயசுக்கு வந்த பிள்ளைல பையனை வீட்டுல இருந்தா புரோக்கர் அடிக்கடி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு போயிட்டு வருவாரு. நம்ம எதுவும் விசேஷமா இருக்குமோன்னு பார்த்தா நினைச்சிட்டு இருப்போம். இப்போ அப்படி எதுவும் இல்லை. நீங்களும் அப்படி போன மாதிரி நான் பார்த்தது இல்லைனே, ஏன்? ஆமா தம்பி, முன்னாடி காலத்துல இந்த சோசியல் மீடியா எதுவும் கிடையாது பத்தியா. இந்த போனு, இந்த பேர் இங்க ஒரு பையன் பேர் போனையே பார்த்துட்டு இருக்கான். இப்படி எந்த வசதியும் கிடையாது. எந்த பொண்ணு மாப்பிள்ள வேணாலும் நம்மள தேடி வருவாவ. இப்போ மேட்ரிமோனிங்காவ அப்படி இப்படின்னு என்னென்ன வழியில பிள்ளைல தேட முடியுமோ தேடி வச்சுக்கிட்டியாவ. நம்ம சொல்லலாம் பழிக்க மாட்டேங்குது பத்துக்க. காலம் மாற மாற எல்லாம் மாறிட்டே தானே இருக்கு. இப்போ பிள்ளைகளு அவியலுக்கு தேவையானது அவியலே தேடிக்கிட்டியாவ. நம்ம தேடணும்னு கிடையாது போல. அப்படி 1-2 மிச்சம் இருந்தாலும் அத்தை பிள்ளைகளும் மாமா பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணிக்கிறது. 100-2க்கு தான் தேடி எடுக்க வேண்டியது இருக்கு. கரெக்டா சொன்ன பத்துக்க. முன்னாடி காலத்துலதான் நம்ம பொண்ணு மாப்பிள்ளை நேரம் எல்லாம் தேடணும், குளம் கோத்திரம்னு. இப்ப எந்த குளமா இருந்தா என்ன, கோத்திரமா இருந்தா என்ன, அவரவருக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ. அம்மா அப்பா தான் சம்மதிக்கணும். ஐயா வாங்க, வணக்கம். என்ன இந்த பக்கமா அந்த மாதிரி இருக்கு? சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இன்னைக்கு லீவு தானேயா, இந்த பக்கமா போன மாதிரி இருக்கு. ஆமா, வீட்டுல இருந்தா ரொம்ப போர் அடிக்கி. சரி லைப்ரரி வரை போயிட்டு வருவோம், 2 புக் எடுத்துட்டு வருவோம் வாசிக்கிறதுக்குன்னு போயிட்டு இருக்கேன். உள்ள நாள் ஃபுல்லா ஸ்கூலுக்கு போறிய, 2 நாள் லீவு தந்தா உங்களுக்கு போர் அடிக்கிங்கிறிய. ஆமா ஆமா, அது ஒரு பழக்கம் போல ஆயிட்டியா. டெய்லி காலையிலே பல்ல வளர்க்கணுமா, காப்பியை குடிச்சோமான்னு எப்படி இருக்கோ அதே போல நம்மளுக்கு ஒரு புக் எடுத்து வாசிக்கலனா அந்த நாள் நல்லா இருந்த மாதிரியே இல்ல. ஏதோ வாழ்க்கையில பண்ணாத மாதிரியே இருக்கும் புக் வாசிக்கலனா. அதனால கண்டிப்பா டெய்லி வாசித்துருவேன். லே, என்ன பண்றீங்க? லே, நீ என்கிட்ட படிக்கிறதுல இருந்தே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பெரிய ஆள் இருக்கிற இடத்துல இருக்காதுன்னு. உன் கூட உள்ளவன்னா படிச்சு நல்ல வேலையில கம்பெனில வேலை பார்க்கான். நீ இந்த இடத்துல இருந்தா அதே இடத்துலதான் இருக்கா. என்னைக்கு இந்த இடத்த விட்டு எழும்புறியோ அன்னைக்குதான் உருப்படுவா பாத்துக்க. சொல்லது சொல்லியாச்சுப்பா. உன் வாழ்க்கை நீ பாத்துக்க. வயசு இல்லாத பையன் இல்ல, வயசுக்கு வந்த பையன். நல்ல ஞானமா இருந்துக்க. என்னே கவனிச்சியலா? இந்த போறாம்லா தமிழ் வாத்தியாரு எனக்கு ஒரு செட்டுக்கு தானே மூத்தவனா படிச்சிருப்பான். நான் படிக்கும்போது தான் படிச்சான். கொஞ்சம் நல்லா படிப்பான். கொஞ்சம் தான் அக்கறை காமிச்சா படிப்புல. இன்னைக்கு வாத்தியார கை நிறைய சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கான். நம்ம அன்னைக்கு கொஞ்சம் அங்க இங்கன்னு கவனத்தை சிதற விட்டதால இன்னைக்கு சும்மா கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும். ஆமாப்போ, அதுவும் சரிதான். நானும் அப்படித்தானே. என் கூட பிறந்தவங்க எல்லாம் நல்ல நல்ல வேலையில இருக்கானுவ. நான் மட்டும் அன்னைக்கு படிக்காம ஊதாரி மாதிரி சுத்திட்டு தெரிஞ்சேன். இன்னைக்கு பாரு, அங்க இங்க புரோக்கர்னு வீடு வீடா சுத்திக்கிட்டு தெரிய ஒன்னும் வாய்க்க மாட்டுக்கு. கடவுளே, நம்ம நிலைமை இப்படி ஆயிருமோ? முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். யோ புரோக்கரு, உமர் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். கதவு பூட்டி கிடக்கு, இந்த இடத்துல தான் இருப்பீருன்னு நினைச்சு வந்தேன். கரெக்டா அங்க இருக்கீரு. என்னம்மா? யோ, உமர்கிட்ட என் பையனுக்கு ஒரு பொண்ணு பாருன்னு சொல்லியிருந்தேனே, மறந்தே போயிட்டீரா? என்னமான்னு கேட்கறீரு? இம்மா நான் அன்னைக்கு சொல்லிட்டேன்லம்மா. சும்மா பொண்ணு பாருன்னு சொன்னா என்ன? உங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தாங்க, ஒரு பயோடேட்டா அடிச்சு தாங்கன்னு சொன்னா அதை தரமாட்டிக்கிய. சும்மா பொண்ணு பாருன்னா இங்க ஒரு பையன் இருக்கான், பொண்ணு தெரியலான்னு நான் போய் கேட்க முடியும்? பையன் என்ன படிச்சிருக்கான், இவ்வளவு சம்பளம் வாங்கியான், உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, நிறம் எவ்வளவு, இதெல்லாம் சொன்னாதானே பொண்ணு தருவா. யோ, நீ கேட்டது எல்லாத்தையும் அடுத்த நாளே நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேனையா. இம்மா யார்கிட்ட கொண்டு கொடுத்திய? என் கைக்கு என்ன வந்து சேரலையே. நீர் இப்படி மரத்தடியில இருந்தீர்னா எப்படி வந்து சேரும்? உமர் வீட்டுல கொண்டு நீர் சொன்ன மறுநாளே கொண்டு கொடுத்துட்டேன். உமர் பொண்டாட்டி தான் வாங்கி வச்சிருக்காவ. கேட்டு முதல்ல வாங்கி ஒரு நல்ல பொண்ணை பாரும். இப்படி மரத்தடியில இருந்தீர்னா என்ன நீர் உட்பட இரு. அவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, மறந்து தொலைச்சிருப்பா. உமர் மேல தப்ப வச்சுக்கிட்டு எங்க கிட்ட சத்தம் போடாதீங்க. சீக்கிரத்துல ஒரு பொண்ணை பார்த்து தர வழிய பாரும். இப்போ சத்தம் போடாதீங்க, மறந்து போயிருப்பாரு. நல்ல காரியம் உள்ள மனுஷன் தானே. இவர்கிட்ட சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? போன வாட்டி என் பையன் வரும்போது நான் சொன்னேன். அவன் போய் 6 மாசம் ஆகுது. இவர் கேட்ட மறுநாளே கொண்டு பயோடேட்டா கேட்டான்னு அடிச்சு கொடுத்துருக்கேன். இன்னும் பார்க்கல. இவர் பார்க்காம இருந்துக்கிட்டு நம்ம கிட்ட சத்தம் முடியாது. நாளைக்கு என் பையன் வாரான், 2 மாசம் தான் அங்க இருப்பான். அதுக்குள்ள நல்ல பொண்ணை பார்த்து தந்துரும். முடியலன்னா சொல்லிரும், வேற புரோக்கரை பார்த்துக்கிட்டேன். இக்கோ சத்தம் போடாம போங்க. 2 நாள்ல பார்த்து தாரேன். நல்ல குடும்பத்தை பார்த்து நல்ல பொண்ணை பார்த்து தாரேன். ஆமா, கிளவி சத்தம் போடுவாள. ஏதாவது ஒரு பிள்ளையை பிடிச்சி தள்ளுவோன்ட்டு 2 நாள்ல கொண்டு வந்து தள்ளிடாத. பார்த்து எடுத்து பார்வைக்கும் பிள்ளை அழகா இருக்கணும், ஐஸ்வர்யமா லட்சணமா இருக்கணும், பண்பாடு தெரிஞ்ச பிள்ளையா இருக்கணும், குணமா இருக்கணும். நல்ல பிள்ளைய பார்த்து என் வீட்டுக்கு கொண்டு வா. என் மௌன பார்த்துருப்பாதானே நீ? மஞ்சள் துண்டு மாதிரி இருப்பான். பிள்ளையும் அதே மாதிரி இருக்கணும், பார்த்துக்க. இக்கோ சரிக்கோ, நீங்க சொன்னதுல ஒன்னும் குறையாது. பார்த்து எடுத்து ஒரு வாரத்துல எப்படியாவது உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். கவலைப்படாதீங்க. அடுத்த நேரம் இப்படி ஒன்னு தேடி அலைய விடாத. நீ வீட்டுல இருந்தா பரவாயில்ல, தெருவா ஒவ்வொரு இடத்துலயே ஒன்னு தேட வேண்டியது இருக்கு.
உங்களை யார் தெரு தெருவா அலைய சொன்னா? ஒரு ஃபோன் போட்டா நான் உங்க வீட்டுக்கு வந்து நிப்பேனே. நீங்க எதுக்கு அலையிறீங்க? இந்த வயசான காலத்துல கீழே விழுந்து கிடக்காதீங்க. நல்லா சொல்லுவாப்போ. வாய் இருந்தா உன் வாய் நல்ல வசனம் பேசும். ஃபோன் நம்பர்னு ஒரு நம்பரை தந்தான் போ. இவன் நம்பரை தந்தானா வேற எவன் நம்பரை தந்தான்னு தெரியல. 1000 நாள் ஃபோன் போட்டாலும் ஒரு நாள் ரிங்கு போவாது. சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும். ஐயோ அது என் நம்பர் தான். வேற யார் நம்பரையுமா தருவேன்? ரூபா இல்லாம இருந்துக்கோ, அதனால சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கும். இப்ப என்னத்த பண்ணுவே தெரியாது போ. முதல்ல ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்க. அப்பதானே அடுத்த நேரம் உனக்கு ஃபோன் பண்ண முடியும். ஃபோன் பண்ணி எடுக்காம தான் இப்படி அலைஞ்சு வந்திருக்கேன். இப்போ அது கையில கொஞ்சம் பிடித்தம் இருந்துச்சு, அதனால ஃபோனுக்கு 2 நாள் கழிச்சு பைசா ஏற்றிடலான்னு இருந்துக்கிட்டேன். இனி நீங்க என்ன தேடி வரண்டாம், நான் உங்களை தேடி வந்துருவேன். வருத்தப்படாம போங்க. 2-3 நாள்ல திருப்பி வாரேன். சீக்கிரமா நல்ல செய்தியோடி வா. என்ன இந்த கிழவி என்ன பேச்சு பேசுது? மருமோ வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணணும்னா மாட்டுனா சும்மா விடாத. இந்த வீட்டுக்கு பொண்ணு பார்த்து கொடுக்க கொஞ்சம் பயன்தான். அதுக்கு தானே நான் இன்னும் பார்த்து கொடுக்காம இருக்கேன். மற்றபடி பொண்ணு இல்லாமையா இருக்கு. என்னண்ணே என்ன சொல்றிய? அந்த பையன் நல்லா தானே இருக்கான், நல்ல வேலையில நல்ல சம்பளத்துல இருக்கான், ஆளும் சூப்பரா இருப்பானே. 2 பையனும் சுத்த தங்கம். மூத்த மருமக ரொம்ப நல்ல பிள்ளை, எல்லாத்தையும் அனுசரிச்சு போயிட்டு இருக்கா. மோககாரி ஒருத்தி இருக்கா, அம்மைக்கு தப்பாம பிறந்த பிள்ளை மாதிரி அம்மா கோணம் அப்படியே இருக்கும். என்ன ஆமா, அந்த பிள்ளை எனக்கு தெரியும்னே. இப்போ பிரச்சனை என்னன்னா, மாமியாரு நாத்தனாரும் தான் அந்த மூத்த மருமகளையே படாத பாடுபடுத்தியல்வ. இனி இன்னொரு பிள்ளைய கூட்டிட்டு வரணும். அதுவும் சும்மா ஒரு பாவப்பட்ட பிள்ளைனா பரவாயில்ல, பொண்ணு எப்படி பார்க்க சொல்லுவு? ஆமாண்ணே, அந்த பேச்சிலே தெரிவில்லா எப்படிலாம் கேக்குது. அந்த பையன் ஆளு அழகா இருப்பான், சுண்டன ரத்தம் வந்துடும், அந்த அளவுக்கு அழகா இருப்பான். நல்ல பிள்ளைய பார்த்து கொடுத்துடலாம். வீடு வாசல்லாம் நல்லா இருக்கணும்ல. 2 பையனுக்கு 2 வீடு இருக்கணும். அது காரியங்கள்லாம் பார்க்காது. இது அங்க இருந்து எல்லாம் வரும், நம்ம வாங்கி வச்சுக்கிறலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குதான் இப்ப அந்த பையன் நல்ல சம்பளத்துல இருக்காமலானே. எந்த பிள்ளைனாலும் கெட்டிக்கிடும்ல. இனி தேவைன்னா இவன் போட்டுக்கிடுவான வீடு, எதுனாலும் தான் வாங்கிடலாம. லட்சக்கணக்கில் சம்பளத்துல இருக்கான். ஆமாப்போ நீ சொல்லுது சரிதான். ஆனா அந்த பாட்டி எப்படி பார்க்க சொல்லுது? பெரிய பெரிய வாத்தியார் வீட்டு பிள்ளைல தான் பார்க்கணுங்குது. அப்பதான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்குமா. அவிய பையன் இப்ப நல்ல சம்பளத்துல இருக்கா, கொஞ்சம் டீசெண்டா பார்க்கணும்னு நினைக்கி. குடும்பம் அவியெல்லாம் அப்படி இருந்தா தானே நம்ம பார்க்க முடியும். என்ன நீனாலும் யார் தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? யாருக்கு யாருன்னு விதி எழுதி வச்சிருக்கோ அதுதானே நடக்கும். நீங்க உங்களுக்கு கிடைச்ச பொண்ணு போட்டோலாம் கொடுங்க, கிளவிக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிட்டு போட்டு. ஆமா தம்பி, இனி அப்படிதான் பண்ணணும். வேற என்ன செய்ய? என்ன 2 நாள்ல கொண்டு கொடுக்கலன்னா அடுத்து கரெக்டா போன் போட்டுரும். ஒரு 2 நாள் கூட, ஒரு நாள் 2 நாள்னா 2 நாள். அன்னைக்கு சாயங்காலமே போன் போடும், இன்னும் வரல, இன்னைக்கு வாரேன்னு சொன்னீங்கன்னு. காரியமா இருக்கும்னே, காரியத்துல கரெக்டா இருக்கும். இந்த பாட்டி அதுல எனக்கு நல்லா தெரியும். ஆமாப்போ 2வது பையன் இப்ப 5 லட்சம் சம்பளத்துல இருக்கானா, கேள்விப்பட்டேன். இன்னும் பயோடேட்டாவை நான் பார்க்கல. யாரால அந்த ஒரு பாட்டியும் தானே, அந்த ஒரு பாட்டி காரியமா தூக்கி விட்டதால தானே பிள்ளைகள் இன்னைக்கு இப்படி இருக்கு. அப்படி இருந்தா தானே குடும்பத்தையும் நடத்த முடியும். சரிண்ணே, எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. இனி அங்கே போய் மண்ணை என்ன கிண்டுனாதான் என் வேலை நடக்கும். இப்படி கதை விட்டுட்டு இருந்தானா நம்ம வாழ்க்கை போயிடும். போயிட்டு வரேனே. ஆமாப்போ நானும் இனி கிளம்ப வேண்டிதான். வீட்டுக்கு போய் பயோடேட்டாவை எடுத்துட்டு போய் 4 ஊருக்கு அலைஞ்சாதானே எங்கெங்க பொண்ணு இருக்குன்னு தெரியும். இங்கே இருந்தா என் கதையும் நடக்காது. சரி பரவ பார்ப்போம்.